அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். நம்ம நிறைய கல்லூரிகள் மற்றும் யூனிவர்சிட்டிஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறத கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிலானி, விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா யூனிவர்சிட்டி மற்றும் சாஸ்திரா யூனிவர்சிட்டி இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அதை பார்த்துட்டு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ஆர்எம் டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும், அது பர்டிகுலராக எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் படிக்கிறதுக்கு என்ன செலவுகள் ஆகும், அங்கே என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே எஸ்ஆர்எம் ஜேஇஇ அப்படிங்கிற அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட வீடியோவிலேயே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட டோட்டல் அட்மிஷன் ப்ராசஸ் மற்றும் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல்களை ஏற்கனவே நான் கொடுத்தாச்சு. ஸோ அதை பற்றி நான் நிறைய நேரம் பேச விரும்பலை. இங்கே நான் சொல்ல போகிறது முக்கியமாக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேம்பஸஸ் இருக்குது, ரெண்டாவது விஷயம் காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, மூணாவதாக இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் எஸ்ஆர்எம் இந்த மாதிரி டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸில் எப்பயுமே ஃபீஸ் அதிகமாக வாங்குவாங்கன்ட்டு. பட் அங்கே ஒரு சில ஸ்காலர்ஷிப் விஷயங்களும் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப் க்ரைட்டீரியாஸை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ்லேயே நீங்கள் வந்து படிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாமல் இருக்குது. அதை பற்றியும் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸில் ஒரு 3rd பிளேஸுங்கிற அளவுக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது அகில இந்திய அளவுலையுமே ஒரு சிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக டீம்டு டு பி யூனிவர்சிட்டியாக பார்க்கப்படுது. இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நீங்கள் எஸ்ஆர்எம் JEEE அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதணும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மெயின் கேம்பஸுங்கிறது மெட்ராஸில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய காட்டாங்குளத்தூர் கேம்பஸ். அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ராமாபுரம் கேம்பஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா காசியாபாத்துங்கிற இடத்துலையும் வந்து அவங்க வந்து கேம்பஸ் வச்சுருக்கிறாங்க. தென் சென்னையிலேயே வடபழனியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட பிரான்ச் இருக்குது. இப்போ ரீசெண்டாக திருச்சிராப்பள்ளியில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோக ஹரியானாவில் சோனிபேட் அப்படிங்கிற டெல்லி NCRல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தென் ஆந்திர பிரதேசில் வந்து ஒரு கேம்பஸுங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கேம்பஸஸ். ரெண்டாவது இப்போ நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் படிக்கிறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும், என்னென்ன கோர்சஸ்க்கு எவ்வளோ செலவாகுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் கொடுக்குறதுங்கிறது அஃபிஷியல் டேட்டா கிடையாதுங்க, ஒரு அன்அஃபிஷியலாக நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா தான். இதோட கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா ஒரு 10,000 20,000 ரூபா வரைக்கும் கம்மியாக இருக்கலாம். இதை விட 10,000 20,000 ரூபா வரைக்கும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் எப்பயுமே சொல்கிறேன், இது வந்து ஒரு அன்அஃபிஷியலாக நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா தான், அஃபிஷியல் டேட்டா நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ காட்டாங்குளத்தூர் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து எத்தனை சீட்ஸ் இருக்குது ஒவ்வொரு கோர்ஸுக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ப்ளஸ் ஃபீஸுங்கிறது ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ், இது வந்து ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸ் கிடையாது. ஏன்னா நிறையா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்குறது பார்த்திங்கன்னா இது ஒரு செமஸ்டருக்கா ஒரு வருஷத்துக்கான்னு கேட்குறாங்க. நான் கொடுக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது பெரும்பாலும் ஒரு வருடத்துக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ காட்டாங்குளத்தில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஃபுல் டைம் படிக்கிறீங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜியில் ஸ்பெஷலைசேஷன் எல்லாமே படித்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கான கல்வி கட்டணங்கிறது 2,75,000 ரூபாய். இது வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான். இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது நீங்கள் எங்கே போய் கவர்மெண்ட் காலேஜ்லேயே படிச்சிங்கனாலும் ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக வரும், மெஸ் பில்லுங்கிறது தனியாக வருங்க. ஸோ இதில் வந்து நான் ஹாஸ்டல் ஃபீஸு மெஸ் பில்லு இன்க்ளூட் பண்ணலை. அதுக்கடுத்து நானோ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா 4 லட்ச ரூபா பே பண்ணணும். அப்புறம் சிவில் இன்ஜினியரிங்கோட ஸ்பெஷலைசேஷன் 2,75,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸாக பார்க்கப்படுது. அடுத்து பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதில் வந்து படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம் கோர்ஸுக்கும் ஒரு வருடத்துக்கான கல்வி கட்டணங்கிறது 4,25,000 ரூபாய் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நல்லா பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ 4,25,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபுல் டைம் கோர்ஸும், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து டேட்டா சயின்ஸ்க்கும் 4,75,000 ரூபாய் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ், ஒரு வருஷத்துக்கான கல்வி கட்டணங்கிறது 4,25,000 ரூபாய் வருது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து 4,75,000 ருபீஸ் வருதுங்க. அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பிளாக் செயின் டெக்னாலஜி, க்ளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, கேமிங் டெக்னாலஜி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி,
இது சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாத்துக்குமே 4,25,000 rupees வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது பிடெக் ப்ரோக்ராம்ஸ். இதுமாதிரி இதில் வந்து நான் எம்டெக் ஃபீஸஸும் இருக்குது, நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பிடெக்கில் பார்த்தீங்கன்னா EEE, ECE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ், அதுபோக இசிஇயில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் VLSI, E&I எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரியான கோர்சஸ்க்கெலாம் ஃபீஸுங்கிறது 2,75,000 ரூபாய் வருது ஒரு வருஷத்துக்குங்க. தென் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் 4 லட்ச ரூபாய் வருது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 2,75,000 ரூபாய் வருது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், அதுபோக வெஹிக்கிள்ஸ் டெஸ்டிங் ஃபுல் டைம், இந்த கோர்சஸ்க்கெல்லாமே 2,75,000 ரூபாய் வருது. பிடெக்கில் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங் 2,88,500 ரூபாய் வருதுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாமே மெக்கானிக்கல் ரிலேட்டடான, மெக்கட்ரானிக்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஃபீஸுங்கிறது 2,75,000 ரூபாய் வருது. பிஆர் கோர்சஸ்க்கு 2,75,000 ரூபாய். பேச்சுலர் ஆஃப் டிசைன் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 ரூபாய் வரதா போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வரது எல்லாமே பார்த்திங்கன்னா எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ யூஜியோட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம். எம்டெக்கு நம்ம வந்து தனியாக வந்து வீடியோஸ் போடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட காட்டாங்குளத்தூரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். பட் இது வந்து நான் எப்பயுமே சொல்கிறேன், இட் இஸ் நாட் அன் அஃபிஷியல் டேட்டா. இது வந்து நம்மளுக்கு ஒரு சில இடங்கள்லேருந்து கிடைச்ச டேட்டா தான். இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிங்கிறப்ப ஃபீஸ் அதிகமாக இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அங்கே ஒரு ஸ்காலர்ஷிப் க்ரைட்டீரியா கொடுக்குறாங்க. அதை பற்றி நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. நீங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா SRM JEEEங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அவங்க சில சலுகைகள் தர்றாங்க. அதை எதை பேஸ் பண்ணி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த எழுதக்கூடிய தேர்வில் என்ன ரேங்க் வாங்குறீங்க, உங்களோட ஸ்கோரை வச்சு ஃபஸ்ட்டு ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க்கில் வந்து நல்ல ரேங்க் வாங்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது தர்றாங்க. பட் இதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல, எல்லாமே காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் பற்றி பேசுகிறாங்க. பட் இங்கே நான் ஸ்காலர்ஷிப் பற்றியும் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்கக்கூடிய டேட்டாங்கிறது காட்டாங்குளத்தூர் கேம்பஸ், வடபழனி கேம்பஸ் அண்டு காசியாபாத் கேம்பஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க்கில் உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க வைக்கிற எக்ஸாமில் ஆல் ஓவர் இந்தியா, அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாடு ரேங்க் மட்டும் கிடையாது, ஆல் இந்தியா ரேங்க்கில் ரேங்க் நம்பர் 1லேருந்து 23 வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீ, அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ்பிள்ங்கிறது கட்டுற மாதிரி தான் இருக்கும். டியூஷன் ஃபீயில் மட்டும் 100% வந்து சலுகைகள் தர்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேரியஸ் நேம்ஸ்லேயும் தர்றாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் தர்றாங்கிறத பட்டு பார்ப்போம். அதுவே ரேங்க் 24லேருந்து 68 வரைக்கும்னா 100% வந்து ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. தென் 69லேருந்து 128 ரேங்க் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 75% ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. 129லேருந்து 203 ரேங்க் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. 204லேருந்து 293 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 25% ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. இது காட்டாங்குளத்தூர் கேம்பஸ், வடபழனி கேம்பஸ் அண்டு NCR காசியாபாத் கேம்பஸில் மட்டும் தர்றாங்க. அடுத்து ராமாபுரம் கேம்பஸ், நீங்கள் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1லேருந்து 100 ரேங்க் வரைக்கும் நீங்கள் திருச்சி ராமாபுரத்துக்கு மட்டும் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1லேருந்து 100 ரேங்க் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 100% ஃபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. 101லேருந்து 500 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 75% தர்றாங்க. 501லேருந்து 1000 ரேங்க் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 50% சீட் ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. 1001லேருந்து 2500 ரேங்க் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 25% ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. 2501லேருந்து 5000 ரேங்க் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 10% தர்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா திருச்சி கேம்பஸ். ஸோ திருச்சி கேம்பஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1லேருந்து 100 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 100% டியூஷன் ஃபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. 101லேருந்து இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இதோட க்ரைட்டீரியாவே தான் கிட்டத்தட்ட சேமாக தான் வருதுங்க. அதாவது ராமாபுரம் கேம்பஸோடது பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. என்ன பார்த்திங்கன்னா 101லேருந்து 500 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 75% ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. 501லேருந்து 1000 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 60% ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. 1001லேருந்து 2500 ரேங்க் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 40% ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. 2501லேருந்து 5000 ரேங்க் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 25% ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. 5001லேருந்து 10000 ரேங்க் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 15% ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. இது ப்ரீவியஸ் இயர்ஸில் கொடுத்த விஷயங்கள். ஸோ இந்த வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப் க்ரைட்டீரியாங்கிறது இன்னும் கொடுக்கலாம். மேபி பெரும்பாலும் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் க்ரைட்டீரியாங்கிறது சேஞ்ச் ஆகிறது கிடையாதுங்க. ஸோ இதே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் SRM யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல முறையில் எழுதி நீங்கள் வந்து நல்ல ரேங்க் வாங்கிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. இதை யாரும் சொல்கிறதில்ல, இதை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் கேட்டகரி, ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க
நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள், கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.